ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி அட்வான்ஸ் கிளாஸில் ஜர்தோசி வித் சீக்வன்ஸ் ஒர்க் நார்மல் நீடில் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஜர்தோசி, சமக்கி, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட். நான் ஜர்தோசி எல்லாமே உங்களுக்கு நார்மல் நீடில் தான் சொல்லித்தரேன். நீங்கள் ஜர்தோசி நீடிலும் நீங்கள் இந்த ஸ்டிச் ட்ரை பண்ணலாம். தெரியாதவங்க அவங்களுக்குமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நீடில் த்ரெட்டு கோர்த்து வச்சுக்குங்க. இப்போது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் நீங்கள் போட்டுக்குங்க. அதில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சமிக்கி தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த சமிக்கியை நீங்கள் இந்த லைன் மேலே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்குங்க. இல்லைனா ஒரு சமிக்கி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீடில் அடியிலேருந்து எடுங்க. நார்மல் நீடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜர்தோசி ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீடில் அதுக்கேற்ற நீடில் தான் நீங்கள் எடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் ஒரு சமிக்கியை நான் எடுத்துருக்கேன். அதில் த்ரெட்டை ஆட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே எடுத்துட்டு இந்த சமிக்கியோட வெளி பகுதியில் பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சிங் நான் போடுறேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஒரு சமிக்கி எடுங்க. திரும்ப அது பக்கத்தில் இருக்கிற போல் பார்த்துக்குங்க. மேலே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற போல் நீங்கள் இந்த சமிக்கையை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு இந்த டிசைன் உங்களுக்கு அழகாக தெரியும். ஃபஸ்ட்டு எந்த லென்த்துக்கு நம்ம லைன் போட்டோமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் இந்த சமிக்கையை அரேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாதான் இந்த ஜர்தோசி வித் சீக்வன்ஸ் வச்சு நம்ம அழகான ஒரு டிசைன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைன் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் வெளிப்பகுதியில் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். இப்போ இந்த லைன் போட்டோம் இல்லையா, இந்த லைன் ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் இந்த சமிக்கியை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். நார்மல் நீடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒர்க் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜர்தோசி நீடில் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க நார்மல் நீடிலையும் பண்ணலாம். ரெண்டு விதமாகவும் நீங்கள் இந்த ஸ்டிச்சு பண்ணலாம். பாருங்கள், பக்கத்தில் இது போட்டுக்குங்க. நான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த லைன் வரைக்கும் நான் இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஜர்தோசியை நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவையான அளவு கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சமிக்கிக்கும் மூணாவது சமிக்கிக்கும் டிஸ்டன்ஸ் என்னவோ அதுக்கேற்றப்பறம் நீங்கள் ஜர்தோசியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது சமிக்கும் ஃபோர்த்து சமிக்கிக்கும் எந்த டிஸ்டன்ஸோ அதுக்கேற்ற போல் கட் பண்ணி வச்சுக்குங்க. நான் ஏற்கனவே டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும்னால நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு சமிக்கியோட மிடில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி எடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஜர்தோசி ஒன்று எடுத்துட்டு நீடில் ஆட் பண்ணுங்க. இது நீங்கள் பொறுமையாக ஆட் பண்ணேன்னா இந்த ஸ்ப்ரிங்கு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற நீடில் நீங்கள் யூஸ் பண்ணணும். எடுக்கும் போது நீங்கள் ஜர்தோசியை நீடில் பொறுமையாக நீங்கள் எடுக்கணும். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், செகண்டு சமிக்கியை விட்டுட்டு தேர்டு சமிக்கிக்குள்ளே நீடில் பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கணும். இது பார்க்கறதுக்கு இது அழகாக இருக்கும், ஒரு வகையான ட்விஸ்ட் போல் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், செகண்டு சமைக்கக்குள்ளே நீடில் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்டன்ஸ் பார்த்துக்குங்க. எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள்
இதை வந்து கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ செகண்டு ஜர்தோசி எடுங்க. அந்த சமைக்குள்ளே நீங்கள் விட்டு எடுக்கணும் நீடில், அப்புறம் உங்களுக்கு இது வந்து வரும். இப்போது ஒரு ஜர்தோசியை வந்து ஆட் பண்ணுங்கள். இது வந்து பொறுமையாக ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்ப்ரிங்கு வந்து ஜர்தோசியோட ஸ்ப்ரிங்கு வந்து வந்துடும். ஸோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற நீடில் வந்து செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து அழகாக இருக்கும். இப்போது செகண்ட்லேருந்து எடுத்தோம்ல சமைக்கிலேருந்து, இப்போ வந்து ஃபோர்த்து சமைக்கிக்கு சென்டரில் நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், அது அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், தேர்டு சமைக்குள்ளே நீங்கள் இந்த த்ரெட்டில் வந்து மறுபடியும் வந்து விடணும். விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஜர்தோசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்து சமைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த நீடில் வந்து பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபிஃப்த்து சமைக்குள்ளே இந்த ஜர்தோசியை வந்து விட்டு எடுக்கிறேன். இப்போது நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், ஃபோர்த்து சமைக்குள்ளே நீங்கள் நீடில் வந்து விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் இந்த ஜர்தோசியை வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் அடுத்தடுத்து போடணும். நீங்கள் போடும்போது அந்த கவுண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஜர்தோசிக்குள்ளே நம்ம எப்படி விடணும்னு அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு போடணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் பார்த்தாதான் இது எப்படி போடுறோன்னு தெரியும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ப்ளவுஸோட பார்டர், நெக் டிசைனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பார்டர் டிசைனில் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது இப்போ எடுத்துட்டோம் இல்லையா, இதுக்கு 2லேருந்து 4 எடுத்தோம், 4லேருந்து இப்போ 6 அந்த சமைக்குள்ளே விடணும். பாருங்கள், இது ஒரு மாதிரி ட்விஸ்ட் போல் வருது பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இப்போ மறுபடியும் 1 3 5, இப்போ மறுபடியும் 5க்குள்ளே நீங்கள் த்ரெட்டை வந்து எடுங்க. எடுத்துட்டு 7th சமைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஜர்தோசியை வந்து ஆட் பண்ணணும். இது உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற போல்றா தெரியும், ஆனால் நீங்கள் போடும் போது தான் உங்களுக்கு அந்த ஜர்தோசியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த ஒரு சமைக்கை நம்ம விட்டுட்டு தான் அடுத்த சமைக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ மறுபடியும் நீடில் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா, 2 4 6, இப்போது அதே 6 சமைக்குள்ளே வந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரே ஒரு ஜர்தோசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அந்த லாஸ்ட்டு சமைக்குள்ளே வந்து இது ஃபினிஷ் பண்ணணும். அதை எப்படி நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்குள்ளே போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த ஃபினிஷிங் வந்து இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். இப்போ 1 by 1 நம்ம வந்து அழகாக போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இது போட்டோம் பாருங்கள், இதிலே போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு இது ஒரு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு இதில் என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கு கலர் வந்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டு வந்து ப்ளவுஸ் அண்ட் சாரீக்கு ஏற்றப்பெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். சமைக்கும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளான டிசைன் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.